யோவான் 10வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஏசப்பா சொல்கிறாங்க நானே வாசல்னு சொல்கிறாங்க. ஏன் ஏசப்பா வாசல்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் இன்னும் பாதுகாப்பும் ரட்சிப்பும் அவர்கிட்ட தான் இருக்குது. இன்றைக்கி இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் சந்தோஷம் வேணும், சமாதானம் வேணும், இன்னும் அவனுடைய பாவம் மன்னிக்கப்படணும். இது எல்லாமே ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா யார்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட இருந்து தான் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் ஏசப்பா சொல்கிறாங்க அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் அப்படின்ட்டு. இன்றைக்கி நம்ம பார்க்குற அநேக ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தனக்கு ஒரு நிம்மதி வேணும், சமாதானம் வேணும், தன்னுடைய பாவம் மன்னிக்கப்படணும், ஒரு ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லிட்டு அநேக பரிகாரங்களை செய்கிறாங்க. ஆனால் நம்ம பரிகாரியாகிய இயேசுவை மறந்துட்டு பரிகாரங்களை நாடிட்டு போகிறோம். நமக்கு என்ன ஆசீர்வாதம், என்ன பாவம் மன்னிப்பு, என்ன நிம்மதி சமாதானம் வேணும்னாலும் நமக்கு எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா இயேசுக்கிட்ட இருந்தால் நமக்கு கிடைக்கும். அதனால தான் ஏசப்பா சொல்கிறாங்க நானே வாசல். அவரை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் இந்த உலகத்தில் நிம்மதியாக சமாதானமாக நம்மளால் வாழ முடியும். நம்முடைய ஏசப்பா தான் மெய்யான தேவன். என்ன வேணுமோ அவர்கிட்ட இருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அவரை ஏற்றுக்கொள்ளுங்க, ரட்சிக்கப்படுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்வாங்க. விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.